அண்ணே கிடைச்சிருச்சு. என்னடா கிடைச்சிருச்சு? உங்க பாட்டியோட இன்சூரன்ஸ் பணம் 3 லட்சம் ரூபாய் கிடைச்சிருச்சு. 3 லட்சம் கிடைச்சிருச்சா? ரொம்ப நின்று பண்ணாங்க. போயிட போறாரு. ஆத்தங்கம்மா. வேட்டி அவுத்துற. இறக்க சொன்னா அவுத்துறீங்களே. நல்ல டவுசர் போட்டா. கை கட்டுங்க. மரியாதை. கையை கட்டுறேன். சார் இப்போ நீங்க என்னென்ன கேட்கணுமோ கேளுங்க சார். நீங்க தானே கருச்சாமி? நான் தான் கருச்சாமி. உங்க பாட்டி தானே பாப்பமா. சைன் பண்ணுங்க. போடுங்க. பேனா. கருச்சாமி. இந்தாங்க சார். எல்லாம் சரியா இருக்கு. இந்த பெட்டியில 3 லட்சம் இருக்கு. 3 லட்சம் வந்துருச்சு. பொட்டியோட சார். ஆமாங்க. நான் வரேன். ஐயோ பாட்டி பாப்பம்மா, அனாதையா கிடந்த என்னை ஆத்தாப்ப மாதிரி எடுத்து வளர்த்து செத்தும் கொடுத்தா சீதகாதி மாதிரி செத்துக்கு பின்னாலே உன் பேர பிள்ளைக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கே. நீதான் காளியாத்தா, நீதான் மாரியாத்தா. ஐயோ சந்தோஷத்துல எனக்கு கை ஓடல கால் ஓடல. நான் இருடா, பணம் கிடைச்ச சந்தோஷத்துல எனக்கு கையால் ஓடல, உனக்கே ஓடல. என்ன உள்ளூர்காரனை போய் அவமானப்படுத்துறீங்க? உங்க பாட்டி ஆற்காட்டுல செத்தப்ப எல்லா கழிவையும் கூட்டி வந்து அழுது அதை குளிப்பாட்டி அடக்க முடியாது. நான் தானே. என் பாட்டி செத்தது ஏற்காட்டுல. ஆற்காட்டுல போய் செத்துச்சு. 2 ஊர்ல 2 தடவை சாகுது. அது ஏற்காடானே. சந்தோஷத்துலயே ஆவாயிருச்சு காவாயிருச்சுங்க. போடா எல்லாம் போகலாம். போகவா? யோசனை சொல்ல வந்தா போ சொல்றீங்க. அப்படி என்னடா யோசிச்சு வச்சிருக்க? இந்த பணத்தை அப்படியே வச்சிருக்காம வட்டி குட்டிங்கன்னா அது குட்டி மேல குட்டி போட்டு 3 லட்சம் 30 லட்சம் ஆகும். 30 லட்சம் 3 கோடி ஆகும். வேலைக்கே போகாம வேர்க்காம மரத்தடியில கட்டில போட்டு கால் மேல காலை போட்டு சம்பாதிச்சிட்டு இருக்கலாமே. என்ன ரைமிங்கா பேசுற? டேய், வண்டி ரொம்ப ஸ்பீடா ஓடுதுடா, நிப்பாட்டு. நீ சொல்ற பூரா நம்பி ஏமாறதுக்கு நான் ஒன்னும் சொங்கியும் கிடையாது, உன்னை மாதிரி மங்கியும் கிடையாது. நான் வட்டிக்கு பணம் கொடுத்தா வாங்குவாங்கடா, திருப்பி தருவாங்களா? என்னானே நீங்க டெரர் பேச வச்சுக்கிட்டு இப்படி பீதி ஆகுறீங்க? டெரர் பேசா? ஆமாண்ணே, அதை இப்ப காட்டுறேன் பாருங்கண்ணே. அப்படியே பின்லாட நினைச்சுக்கிட்டு கண்ணாடியா பாருங்க. அப்படியா? தெரியுதா? ஆமாடா. இப்ப வீரப்பனை நினைச்சுக்கிட்டு அப்படியே கண்ணாடியா பாருங்க. வீரப்பன் அம்மாடி, லைட்டா கொஞ்சம் இருக்குடா. லைட்டாவா? நல்லா பிரைட்டா தெரியுதுண்ணே. இப்ப சாந்தமா மூஞ்ச வச்சுக்கிட்டு ஒரு 1500 ரூபாய் கொடுங்கண்ணே. பணமா? அட கொடுங்களேன். என்ன சொல்றான்? சரி குடுத்துட்டான் பாப்போமே. இந்தாடா. இப்ப டெரரா பேச வச்சுக்கிட்டு வட்டியை கழுங்குண்ணே. அப்படியா? எங்கடா வட்டி? ஆமா, ஏன்டா இப்ப திடீர்னு கத்துன? பார்க்க பயங்கரமா இருக்கீங்கண்ணே. பயந்து போய் தான் வட்டி பணம் 500 ரூபாய் கொடுத்தேன். பயந்தா? ஒண்ணுமே புரியலையடா. அப்ப வட்டிக்கு விர தொழில இறங்கிடலான்றியா? இறங்கியாச்சு, 500 ரூபாயும் சம்பாதிச்சாச்சு. இன்னும் எவ்வளவு சம்பாதிச்சாரேன் பாருங்க. டேய் வாங்கடா. இவங்க யாரா? ஊர்ல உள்ள நல்லவங்களா ஒரு 10 பேரை குறை கொண்டாங்க. ஆளுக்கு 1500 ரூபாய் மேனிக்கு ஒரு 15000 ரூபாய் கொடுங்க. எது 15000? கொடுங்கண்ணே. டேய், உனக்கு வேற கொடுத்து. அட கொடுங்கன்னு சொல்றேன்ல. 15000 பெரிய அமௌண்ட்லடா. 15000 இந்தாடா. 10000 ஒரு கட்டு, 5000 ஒரு கட்டு. டேய், இதுல 10000 இருக்கு. ஆளுக்கு 1000 எடுத்துக்கங்க. 5000 அண்ணனுக்கு வட்டியா கொடுத்துருவோம். 5000? அண்ணே, அட்ட டயத்துல என்கிட்ட 500, அவங்க கிட்ட 5000. எப்படி சம்பாதிச்சிட்டீங்க பாத்தீங்களா? ஆமாடா. 5500 ரூபாய் வட்டி ஸ்பாட்லயே சம்பாதிச்சல்ல. அப்புறம் என்ன? விடு ஜூஸ். என்ன பணத்தை வாங்கணும்னு இந்த ஓட்ட வர்றாங்க? டேய், விடுவனாடா. டெரர் பேச வச்சு வசூல் பண்ண மாட்டா. டெரர் பேச வச்சு. நந்தி அரிசி மண்டி. ஹலோ மிஸ்டர் நந்தி. என் பேர் நந்தி இல்லையா? பின்ன என்ன தொந்தியா? தொந்தி இல்லையா? யோ, நந்தி வேணா இல்லன்னு சொல்லு. தொந்தி வச்சுக்கிட்டே இல்லைங்கிற. அதான் தொட வரைக்கும் தொங்குத. தொந்தி இருக்குதுயா? நந்திய மேல இல்ல, என் குலசாமி பேரு. ஆமா, நீ பேசும்போது உடம்புல உதறல் ஓவரா இருக்கே. எது சுகர் இருக்கா? தம்பி, எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? முகரே ஒத்து பார்த்தா தான் முக்கா குளம் மைசூர் பாக்க தெரியுதுல்ல. அப்புறம் சுகருக்கு பாவக்காய குலோ குலக்கிற வாங்கி தின்னு. பாவக்காய் திங்கிறப்ப மட்டும் பச்சை சட்டை போடாத, சுகர் இறங்காது. பாவக்காய் மட்டும் பச்சையா இருக்குது, அதை மட்டும் திங்க சொல்ற. என்ன கேளுமா இருச்சியா, சிம்பிள் இருச்சியா? ஏன் இப்ப டேக்க பாக்குற? சுகர் இருந்தா பச்சை சட்டை போடக்கூடாது, பிரச்சனை இருந்தா சேம் சட்டை போடக்கூடாது, காமால இருந்தா மஞ்சள் சட்டை போடக்கூடாது. இதெல்லாம் சீனா வைத்தியம். சீனாவில் போய் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு ஓசில ட்ரீட்மெண்ட் சொல்ல ஓவரா பேசுற. என்ன தம்பி, சீனாவில் படிச்சீங்களா? பின்ன சீனாவுக்கு போய் 10 வருஷம் 8 கோர்ஸ் படிச்சிருக்கேன். ஆமா. ஐயோ, தப்பா பேசுற மாதிரி இருக்கு. சீனாவில் படிச்சதுக்கு உங்க மூஞ்சிக்கு சம்பந்தமே இல்லை தம்பி. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? அப்படி காலு. அதாவது இப்ப எனக்கு 250 மூட்டை அரிசி வேணும். 250? ஆமா தம்பி, இது முதல்லயே சொல்லிடலாமே. வந்த உடனே என்னமா பேசிட்டீங்க? அப்படி இப்படின்னு பேசினா தானே அந்த இடத்துக்கு வர முடியும். சரி, இப்ப என்ன செய்யற? எங்க இருந்து ஆரம்பிக்கிறது இல்லையா? புழுங்கல்ல ஒரு 10 இருக்கு தம்பி, எழுதிக்கிறேன். எழுதிக்க. புழுங்கல்ல 10, பொன்னில ஒரு 20, பொன்னில ஒரு 20, இட்லி அரிசியில ஒரு 80,
இட்லி அரிசியில ஒரு 80. சட்னி அரிசியில ஒரு 90. சட்னியா? ரம்பாவுல ரம்பா சாப்பிடுற சம்பாவுல ஒரு 90. 90. இங்க ஐயாறுல ஒரு 50. 50. ஆக மொத்தம் எவ்வளவு? ஆக மொத்தம் 250 மூட்டை ஆகுது தம்பி. ஆகுதா? ஆமா அனுப்பிச்சிடவா? இப்ப வேணா இப்ப வேணாமா? எப்பதான் வேணும்? ஒரு அரை மணி நேரம் வாங்கிக்கிறியா? இப்போதைக்கு நான் கேட்ட அரிசி இல்ல, ஒவ்வொரு கிலோ சாம்பிள் மட்டும் கொடு. ஒவ்வொரு மூட்டைக்கும் ஒவ்வொரு கிலோ சாம்பிளா? தம்பி சாம்பிள்னா ஒரு பேப்பர்ல கட்டி தருவாங்க, நீங்க கிலோ கணக்குல கேக்குறீங்களே. ஏயா பேப்பர்ல கட்டி தரதுன்னா உபதியா? 250 மூட்டை வாங்குறேன்னா ஒவ்வொரு மூட்டைக்கு ஒவ்வொரு கிலோ அரிசி சாம்பிள் கொடுத்தா கொஞ்சம் பேர் பண்ணி 5-6 கடை விட்டு வந்து மாதிரி முதி செருப்பு வாங்க தம்பி, கோச்சுக்காதீங்க தம்பி. வேணா ஒரு கை போட்டு தரவா? ஒரு கையா? சரி உனக்கு வேணா எனக்கு வேணா 2 கையா போட்டு. 2 கையா? அப்படின்னா 1 கிலோ வந்துருமே. ஐயா வந்துட்டு போதியா? அம்புட்டு அரிசி ஒன்று தானே வாங்க போறேன். உன்னை விட்டுட்டு வேற ஆள்கிட்ட போறேன் நான் சொன்னேன். போட்டு விடியா? இன்னைக்கே வாங்கிக்கிறேன். போறியா? போடு. அங்கேயே இருக்கிறது இது சாம்பிள் வாங்குற மாதிரி தெரியலையே. எல்லா கடையும் இப்படிதான் வாங்கிட்டு இருக்கேன். போடு. போடியா, சும்மா கலந்து போடியா, நான் போய் பிரிச்சுக்கிறேன். அந்த பைய பிடிக்குது. அள்ளிப்படு. இன்னைக்கு உனக்கு நல்ல வியாபாரம்யா. 250 மூட்டை விற்க போற நீ. போடு. அள்ளித்தான் போட, என்ன வழங்காத ஐயா. அன்னத்தை அளக்காதையா, அல்சர் வரும். போட்டாச்சு தம்பி. வெரி குட். டேய் அரிசி மூட்டை வா, இதை கொஞ்சம் வண்டியில வை. சரிண்ணே. அப்புறம் இந்த சாமியில போற எங்க மால்ட்ட காட்டுறேன். அவருக்கு பிடிச்சு போச்சுன்னா லாரி அனுப்பிச்சு விடுறேன். பணத்தை வண்டி லோன் ஏத்தி விட்டுரு. ஓகே? அப்ப முதலாளி நீங்க இல்லையா? முதலாளி யாருக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அநேகமா என்னல இருந்து 1000 நினைக்கிறேன். பார்த்தா தம்பி என்ன நல்லா இருக்கு. ஒரு விசிட்டிங் கார்டு முதலாளியோட கொடுத்துட்டா விசிட்டிங் கார்டு வருமா? ஓஹோ, ஆமா. அது என்ன அரிசி? அது பிரியாணி அரிசி. அத அப்புறமா வாங்கிக்கிறேன். இந்த கார்டை பத்திரமா வச்சுட்டு அப்பப்போ உங்களுக்கே போன் பண்ணிக்கங்க. அப்புறம் பச்சை சட்டை பாவம் சீனா வைத்தியம். ஓகே? பையன் நல்ல வயலாத்தான் இருப்பான் போல இருக்கு. நம்ம காடு ஆட்டிய போட்டாலே கருப்பு அட காத்து. என்னையா திடீர் சந்திப்பு? ஆமாப்பா, எப்படி பாரு. நல்லா இருக்கறப்பா. என்ன ஒரு ஊர்ல இருந்து 2 பேரும் பார்க்கவே முடியல. ஆமா, நீ எப்படி இருக்க? வியாபாரம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குது. நம்ம சரக்கு குவாலிட்டியா இருக்கிறதுனால நல்லா ஓடுது. குடிக்காதவெல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டான். எவ்வளவு காய்ச்சனாலும் பத்த மாட்டேங்குது. ஊரல் போடுறதுக்கு பேரல் வாங்க பணம் பத்தலேன்னு ரோசனை பண்ணிக்கிட்டே வந்தேன். கடவுளா பார்த்து எதிரில கொண்டு வந்து. எது கடவுள் கொண்டாந்து விட்டானா? அப்ப நீ என்கிட்ட வட்டிக்கு வாங்க தான் வந்தியா? என்னதுக்கு கருப்பு ஒரு 10,000 ரூபாய் கொடுப்பா. அட யாயா நானே 3000 ரூபாய் மூவ் பண்ணிக்கிறேன். என்கிட்ட வந்து 10,000 ரூபாய் கிடைக்குது. கருப்பு 10,000 கொடு, என்ன வட்டினாலும் கொடுக்குறேன். வட்டியா? என் வட்டிலாம் உன்னால தர முடியாது. சும்மா இரு. நான் கொடுக்குறேன்னு சொல்றேன்ல. தர முடியாதுங்கறல. சொல்லுப்பா. 5 வட்டி. 5 பாத்தியா வாய புளக்கற பாத்தியா? உங்க எல்லாம் கொடுத்த காசு வாங்குறது ரொம்ப கஷ்டம். என்னையா நீ? என்ன அந்த முறுக்கு கடை முருகேச கிட்ட 12 வட்டி வாங்கிட்டாயா? 12? யோ, எல்லாரும் 5 வட்டிக்கு வாங்கி உன்னை ஏமாத்திட்டு இருக்காங்கய்யா. என்னய்யா இவ்வளவு அப்பாவியா இருக்கிற? ஆமாப்பா. இத பார் கருப்பு, எனக்கு 10,000 கொடு, உனக்கு 10 வட்டி நான் கொடுக்குறேன். 10 வட்டி? நிஜமா தான் சொல்றேன் காத்து? கை மேல சத்தியமா தரையா? சத்தியமாவா? யோ, உண்மையில நீ நல்லவையா. கள்ளச்சாரம் விட்டாலும் ஏன் தெரியுமா கலரா இருக்க? கரெக்டா பேசுற பத்தி அதான் கலரா இருக்க. இந்தா இருக்கிற 10,000 உனக்கே கொடுத்துறேன். 10 வட்டி மறந்துடாத. அப்படி வாங்க. நல்ல நேரத்துக்கு வந்தீங்க. வாங்க. இந்தாங்கடா. ஊரல் போறதுக்கு பேரல் வாங்கிங்க. மத்த பொருளை வாங்கி சட்டுப்புட்டு வேலைய பாருங்க. முதல்ல அண்ணன் கால விட்டு நன்றி சொல்லுங்க. என்னடா கால வார மாதிரி கிளம்புங்க. நான் அப்படியே வந்துடுறேன். என்னப்பா காசை வாங்கி கொடுத்துட்டு பொசுக்கு கிளம்பிட்ட? பணத்தை எப்படி தரப்போற? வார வட்டியா மாச வட்டியா? ஏன் கருப்பு, இந்த வட்டிக்கு விடுற தொழில நீ எப்பத்துல இருந்து பண்ற? ஏன் இல்ல, நீ எல்லாம் வட்டிக்கு விட்டா சம்பாதிக்கலாம்னு உனக்கு எவன்டா சொல்லி கொடுத்தான்? என்னடா ட்ரெண்டே மாறுது. ஆமா, இந்த கேள்வி இப்ப எது கேக்குற நீ? இல்ல கருப்பு, ரவுடிங்க தான் இந்த தொழில் செய்வாங்க. நீ எப்படி செய்யறேங்கற? நானும் ப்ராப்ளம் ரவுடி தான். என்ன சாதாரண நினைச்சிட்டு இருக்க நீ? என்ன சிரிக்கிற? என்ன அட ஏன் கருப்பு, பிஞ்சு பூஜிய வச்சுக்கிட்டு ரவுடிங்கற? பிஞ்சு மூஞ்சியா? ஆமா கருப்பு, ஏதாவது கீரல போட்டுக்கிட்டு பேச ரப்பா வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணு. கீரலா? ஏன் இல்லன்னா காசு போயிரும். ஐயோ, பணத்தை நீ எப்பயா தருவ? அத சொல்லியா? 2 நாள் வாங்கிக்கியா. அப்பாடா. அப்புறம் என்னது? காசு வாங்க வரலாம் தண்ணி அடிச்சிருக்கானு பாத்துக்க. ஏன் தண்ணி அடிச்சிருக்கும் போது கடன்காரனை பார்த்தேன்னு வச்சுக்க, கையில இருக்கிற பாட்டில உடைச்சு சொருக்குன்னு குடலு பொத்துரும். ஐயோ, இரியா நம்ம ரவுடின்னு சொல்லி சட்டம் பண்ணாம போறான். 10,000 பல்கா போயிருமோ? பாக்கி மறக்காம கொண்டு கொடுத்துறேனே. சரிக்கா. இந்தா அக்கா அண்ணனுக்கு சாம்பிள்ல நிறைய அரிசி எடுத்துட்டு இருக்கா. கொடு. இந்தாங்க. இந்தா, இது என்னென்ன மூட்டைன்னு பார்த்தே போட்டுரு. சரிக்கா. எப்படிக்கா ஒரு திறமைசாலியை கண்டுபிடிச்சியா? என்னது திறமைசாலியா? ஐயோ போடா, தடியா. எங்க அப்பா ஒரு பெரிய மளிகை கடை வச்சிருந்தாரு. அவர்கிட்ட வந்து
அரிசி சாம்பிள் பக்கம் வந்தாரு இந்த மனுஷன். கடைசியில என்ன சாம்பிள் பாத்துட்டாரு. இந்த விஷயம் தெரிஞ்ச எங்க அப்பா எங்க 2 பேரும் சேர்த்து வைக்காம அடிச்சு துரத்தி விட்டாரு. என் தலையை எழுத்து வர்ற வழியிலே ஒரு கோயில வச்சு தலையை கட்டி குடுத்தன நடத்த கூட ஒரு வீடு இல்லாம இந்த கடையிலே வச்சு குடுத்தன நடத்திட்டு இருக்காரு. மல்லியா, நான் கொடுத்து விட்ட அரிசி பூரா வந்துருச்சா? சாமியில் அரிசி எல்லா கடையிலும் சமத்தா வாங்கியாச்சு. இனிமேல் சாமிக்கு எவன்டாச்சும் போய் கேட்டோம்னா என்னைய சாமியில் பாத்துருவாங்க. ஆகையினால இருக்கிற அரிசியை வச்சு பெரிய கடையாக்கி அதை டெவலப் பண்ணி ஹோல்சேல் வியாபாரி ஆகி உங்கொப்பே அரிசி மண்டியோட பெரிய மண்டி ஆக்குறதாண்டியா லட்சியம். மனுஷன் இது ஒரு என்னென்ன வேணும்? ஒரு 250 மூட்டை அரிசி வேணும். 250 மூட்டையா? ஆமாண்ணே. எப்ப வேணும்? இப்ப வேண்டாண்ணே, அடுத்த மாசம். அடுத்த மாசம்? ஆமாண்ணே. அப்ப இப்ப என்னென்ன வேணும்? இப்ப எல்லா அரிசிலையும் ஒவ்வொரு கிலோ சாம்பிள் வேணுண்ணே. ஒவ்வொரு கிலோ அரிசி சாம்பிள். இத பூரா முதலாளி வேண்டாம் சொல்லிருப்பாரு. ஆமாண்ணே ஆமாண்ணே. முதலாளி நம்மளை பத்தி வெளியில விசாரிச்சீங்களா? அப்படிலாம் ஒண்ணு விசாரிக்கலண்ணே. அப்ப வாங்க சாம்பிள் கொடுத்துருவோம். எவ்வளவு அழகா பணம் பண்ணி ஒவ்வொரு கிலோ சாம்பிள் அதே சாம்பிள் கிட்ட வந்தா சாம்பிள் கேட்கிற ராஸ்கல். சாதாரண மந்திரத்துக்கு வரலடா. 5 வயசுல இருந்து அவன் அடி வாங்கி மிதி வாங்கி கடி வாங்கி ஒவ்வொரு இடத்துலயும் பக்கம் பக்கமா வசனம் பேசி பல பெர்ஃபார்மன்ஸ்களை வெரைட்டியா கொடுத்து வின் பண்ணி வந்திருக்கேன்டா. அப்பேற்பட்ட என்கிட்டயே வந்து ஒரே நாள்ல காப்பி அடிச்சு ஓவர் டேக் பண்ணவா பாக்குற நீ? என் ஒய்ஃப் இருந்தாலும் உன்னை கோமணத்தோட விட்டேன். இல்ல நீ வாங்க. ஆமா, நீ அவனை அடிக்கும் போது என்ன ஏன் சேர்த்து அடிச்ச? ஒன்ன ஸ்ட்ரைட் அடிக்க முடியல, பாவமா வேற இருந்துச்சு. அதான் அவனை நொறுக்குற சாக்குல உன்னை சேர்த்து அடிச்சு. அந்த பயம் இருக்கட்டா. அம்மா என்ன பிளான்? இந்த காத்த வராண்ட கொடுத்த காசை எப்படி வசூல் பண்ண போறோம் தெரியலையே. போதையில் இருக்கும்போது வந்து கேட்டா சொரீரிவன் வேற சொல்லிருக்கானே. உள்ள என்ன கண்டிஷன்ல இருக்கான்னு தெரியலடா. இவனை நம்பி உள்ள போகலாமா? வேணாம் வேணாம், வெளியே வரட்டும். என்ன பொசிஷன்ல இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறமா மூவ் பண்ணுவோம். வர வர வர. நெளிராய நெளிராய நல்லா நெளிராய. என்ன கண்ணை கசக்குறான்? தூங்கி எந்திரிச்சு வந்து கண்ணை கசக்குறானா இல்ல போதையில கண்ணு தெரியாம கண்ணை கசக்குறானா? ஒண்ணுமே புரியலையடா. எதுக்கு ஒரு சின்ன செக்அப் பண்ணிட்டு மூவ் பண்ணுவோம். அப்பதான் நமக்கு சேஃப்டி. காசையும் கொடுத்துட்டு எவ்வளவு பெரிய டேஞ்சரான வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் என் தலையெழுத்து. லைட்டா ஆரம்பிப்போம். காத்தவராயா, காத்து காத்து வாயா கருப்பு. அப்பாடா, நம்ம பேரை சொல்லிட்டாயா? இன்னொரு 3 செக்அப் பண்ணோம்னா ஸ்ட்ரைட்டா பேமெண்ட் கேட்டு வாங்கிடலாம். அப்புறம் என்னப்பா இப்பதான் நீ தூங்கி இருந்தியா? ஆமா. அப்புறம் காத்து, நான் தமாசா ஒன்று கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்றியா? கேளு. இது என்ன என்ன? விரல். விரல் தாயா? நான் உரல்ல சொன்னேன். எத்தனைன்னு கேட்கிறேன். 3. அம்மாடா, இதையும் கேட்டா சொல்றப்பா. அடுத்த செக்அப் ஆரம்பிச்சிருவோம். இன்னொரு கேள்வி காத்து, இது என்ன? சட்டை. சட்டதாயா? என்ன கலரு? நீலம்யா. ஐயோ, எல்லாத்துலயும் பாஸ் ஆகிட்டே வரானே. இன்னும் ஒண்ணு காத்தறையா? இது என்ன? இது என்ன? பேக்கடா என் பேக்கு. இல்லப்பா, சும்மா ஒரு இதுவா பேசிக்கிட்டு இதுக்கு போச்சுக்கிட்டு இருக்கா. சரி, நான் வந்த வேலையை பாக்குறேன். ஆமா, என் பணத்தை எப்ப தர்ற, எப்படி தர்ற? எந்த பணம்? அதான்பா, என்ன வட்டி வாங்கணும் இல்ல 10,000. அது அசல் தெரியா வட்டியை தெரியா இல்ல 2 சேர்த்து தெரியான்னு கேட்டு போலாம். என்ன வாயிலே உட்கடிக்கிறா? மாட்டிக்கிட்டோமோ? அம்மா, யோ ஏன் அடிக்கிற? வலிக்குதியா? ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல. என்ன சொன்ன? தண்ணி அடிச்சிருக்கும் போது கடனை திருப்பி கேட்க கூடாதுன்னு. தண்ணி போட்டுருக்கியா? யோ, யார்ட்ட புடுங்குற? இப்பதானே தூங்கி எந்திரிச்சு மூஞ்ச கழுவி வாயில கொப்பிடிச்சிட்டு இருக்க. ஏய், மூஞ்சி கழுவுனது வாயை கொப்பிடிச்சது குடிச்சதெல்லாம் சாராயண்டா குமுக்க. சாராயமா? எப்பா அறியாம வந்துட்டப்பா. நீ எப்ப குடிக்காம இருக்கியா அப்ப சொல்லி அனுப்பி நான் வந்து வாங்கிக்கிறேன். ஐயோ, என்னது? காத்தால காசு கட்டிய மூட கெடுத்துட்டு நீ ஓடி போலாம். ஐயோ, நான் கூட அவளை கராரா கேட்கலையாப்பா. நீதான் என்கிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்க. நான் உன்ட்ட வாங்க நீ குடுக்குறப்ப வாங்கிருப்பா. வேணாப்பா. காப்பாத்துக்க காப்பாத்துக்க. ஐயோ, காப்பாத்த ஒருத்தர் கூட வர மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்? நன்றிகிட்ட மனிதனை என்னத்தா எங்கடா கிளம்பிட்ட? சும்மா அப்படியே பஜார் பக்கம் போய் சரக்கு பர்ச்சேஸ் பண்ண போறேன். அட்ஜஸ்ட் பண்ண போறியா? கரெக்டா கேக்குறா. அட்ஜஸ்ட் பண்ண போகல, பர்ச்சேஸ் பண்ண போறேன். அப்படியா? போறதான் போற. இந்த நாய உசூலு பத்திட்டு போ. அவ்வளவுதானே, பத்தி விட்டா போகுது.
கடிச்சிருச்சு. ஒன்னையுமாவா? அப்ப இதுக்கு முன்னால எத்தனை பேரை கடிச்சிருக்கு? இந்த மாசம் பூரா 30 பேரை கடிச்சு தொலைஞ்சிச்சு இந்த மூடாவி. 30 பேரையா? அடி சிரிக்கி மக சிரிக்கி. 30 பேரை கடிச்சு தெரிஞ்சு மறுபடியும் என்ன சூன்னு சொல்ல சொன்ன? கருப்பா இருக்கிறத கடிக்காதுன்னு நினைச்சு சொன்னேன். கருப்பா இருக்கவன கடிக்காதா? அதையே சொன்ன? அடி சிரிக்கி மக கிறுக்கி. நாய்க்கு கரிதாண்டி முக்கியம், கருப்பு சோப்பா முக்கியம். பீத்தர சிரிக்கி. உன் பொழுதுபோக்கு நான் தான் கிடைச்சனா? உன்னை இப்ப கேட்க முக்கியம். என்ன பேசாதடா. அந்த முக்குல மொட்டை மொட்டை டாக்டர் இருக்கா, அவங்கிட்ட போய் இடுப்ப சுத்தி 20 ஊசி போட்டுக்கோ. இல்லீனா விஷம் தலைக்கேறி வெறி புடிச்சு தெருவுல போற வாரம் கடிச்சு கொதல போற. போடா. போற வரணும்ல கடிப்பனா? அடி பாவி மவளே, நீ பார்த்த வேலை. அடடட போது போற நாயா இன்னொருக்கா சூன்னு சொல்லிட்டு போ. மறுபடியும் நானே வா? அடி கெட்டண்ணம் பிடிச்சவளே, உனக்கு என்ன இருமா அப்படி? உள்ள ஓடிட்டியா? ஏய் கிளவி, நான் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்து அந்த குளவிய போட்டு உடனே கொல்லல. ஆஹா, அடுத்த ரவுண்டு கலாட் ஆயிருச்சே. அதை அட்ஜஸ்ட் பண்ணி கிளம்பிடா மாடசாமி. நம்ம கிட்ட வட்டிக்கு வந்து பணம் வாங்குறப்ப கையில இருக்க வாட்சியெல்லாம் கழட்டி கொடுக்குற அளவுக்கு வாய் விட்டு அழுது வாங்கிட்டு போயிடறாங்க. வசூலுக்கு வர்றப்ப நம்ம வர்ற பாதையை தெரிஞ்சுக்கிட்டு இந்த ரூட்ல ஒரு பயம் வர்றது இல்ல. யோ, என்ன திடீர்னு குரங்கு மாதிரி குதிக்கிறீங்க? யார் நீங்க? கேட்டா சொல்லு முதவியா இழிக்கிற? தெரியுங்க. ஆமா. டேய், பேக்க கீழ போட்டா ஜிப்பை ஓபன் பண்ணி வெளியேறா பணத்தை. என்ன ஒண்ணு இல்லையா? பையில கைய வச்சிட்டு வரல. அப்ப அந்த அமௌண்ட் ஊராவ சட்ட போறா. ஏய், இங்க திருடுங்க. திருடுங்க. ஐயா. ஐயா காப்பாத்துங்க ஐயா. திருடுங்க. காப்பாத்துங்க ஐயா. திருடுங்க. யாரு? செக் பண்றா அவனை. என்னடா பாக்கெட்ல ஓட்டியா வச்சிருக்கானே? ஐயோ, அந்த கர்மத்துக்கு லேட்டா கைய விட்டா மேல் பாக்கெட்ல பணம் இருக்கு. கைய பிடிச்சு எடுடா. இருங்கடா. இவன் சரிப்பட்டு வர மாட்டாடா. சொருகிருவேன். எங்க கிட்டே ஓடி பிடிச்சு விளையாடுறியா? நாங்கெல்லாம் எத்தனை போர்ஜரி எத்தனை ராப்பரிய பாத். என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல? நான் தான் இல்ல இல்லன்னு தானே சொன்னேன். நீ தானே வம்பா வரைக்கும் வந்து பைக்குள்ள இறங்கி எல்லாம் பாக்குறீங்க. இல்லன்னு அங்கே சொல்ல வேண்டியடா. அது ஏன்டா பணம் இல்லாதவங்கள கைய வச்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் ஓடியாண்டா? அது ஓடும்போது எனக்கு கொஞ்சம் ஹெவியா இழைக்கும். அப்ப லைட்டா விளாவுல கை வச்சிருந்தா அந்த இழப்பும் பேலன்ஸ் ஆகிக்கணும். அந்த விளா எலும்புக்கு ஒரு பாதுகாப்பா இருக்குன்னா கையை வச்சுட்டு ஓடியாண்டேன். பையில கைய வச்சுக்கிட்டு ஏன்டா ஓடியாந்தான்னு கேட்டா பாடமா நடத்துற. எங்களுடைய 20 வருஷ சர்வீஸ்ல எங்கேயுமே இவ்வளவு கவலைப்பட்டது இல்லடா. அது எப்படிடா பணம் இருக்க மாதிரியே எங்களை கூட்டியாண்ட? நாளா காசு இல்ல உனக்கெல்லாம் கெர்லிங் பண்ணி ஜிப்பா. ஏய், உனக்கிட்ட காசு இருக்கு ஓடி வந்தேன். இப்ப நம்பிக்கை தர பண்ணிட்டேடா. அம்மா அம்மா ஐயா அம்மா. ஐயோ, இங்கிட்டு தான் போயிருக்காங்களே. மறுபடியும் நம்மளை பார்த்தா நினைச்சு அடிப்பாங்களே. ஆத்தடி எத்த தண்டி. ஏயா ஊசி கொண்டு கடப்பால கணச்சு கொடுத்துருக்கேன். பாடி தாங்க. குரங்கு 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 பிறந்த குரங்கு. நீ குத்துற ஊசி கோட்டை தாண்டி மறுபக்கம் வந்துருச்சியா? இந்த மாதிரி 20 ஊசிக்கு 10 ஊசி போட்ட இல்ல. இதோட ஆளை விட்டியா? நான் ஓடிடுறேன். முடியாது, இன்னும் 10 ஊசி போடணும். யோ, நாய் கடிச்சா தொப்புளை சுத்தி 16 ஊசி, இடுப்பை சுத்தி 20 ஊசி எல்லாம் பழைய டீட் பண்ணியா? அதையா இன்னும் மைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படியா? உங்க அம்மா பழுசு, உங்க அப்பா பழுசு, உங்க பொண்டாடி பழுசு, எங்க பசங்களும் பழுசு, நீயே பழுசு. எல்லாரும் க்ளோஸ் பண்ணலாமா? எல்லாரையும் க்ளோஸ் பண்றியா? யோ, பழைய ட்ரீட்மெண்ட க்ளோஸ் பண்ணியான்னா என் ஃபேமிலியை க்ளோஸ் பண்றேன்ற? ஐயா, இங்க பாரு, வேலை செய்யும் போது டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னா மூளை குழம்பி விஷமூசி எழுத்தி குத்தி கொண்டுடுவேன். விஷமூசி ஏத்துவியா? டேய், உன்னை பார்த்தா எனக்கு ஒரிஜினல் டாக்டர் மாதிரியே தெரியலடா. ஏதோ எமே மத்தியில வந்த மாதிரியே தெரியுது. இவனுக்கு நாய் எவ்வளவோ தேவலவோ இருக்கு. பேசாம எங்க இரு, தெரியல வராது மூச்சு. இந்த குரல் இந்த கிளவியோட குரல் மாதிரில இருக்கு. போய் பாப்போம். போட நானா வந்து கேட்டதா கம்ப்ளைண்ட் கொடுப்பியா? மெதுவா. அதே கிளவி குடுத்துடு மாதிரியா? இங்க இவன் கிட்ட ஒரு பேரை நாய் கடிச்சு அனுப்பியிருக்கிறான். 22 பேருக்கு தான் கமிஷன் கொடுத்துருக்கேன். மீதி 8 பேருக்கு எப்ப தர போற? கமிஷனா?
என்ன சொல்றா? இப்ப கூட மாடசாமி ஒருத்தன் அனுப்பி 20 ஊசி போட்டேன். அதுக்கு எங்க கமிஷன்? அடி பாவி மவளே, அது ஓனாயா? என்னை கவட்டியில கடிக்க விட்டது வியாபாரமா? சூர் சொல்லா டைமிங்ல கடிக்கிற நாய சோம்பேறி ஆக்கி இருப்பாள் தெரியுத. அதுக்கு நான் கறி வாங்கி போட வேண்டாம். காசு எடுயா. இத பாரு, ஒழுங்கா பணம் தரல நம்ம வியாபாரத்துல விரிசல் வந்துடும். விரிசலா? அடியே கிளவி! ஏய், ஓடாத ஓடாத, ஓடின கொண்டு விடும் உங்களை. டேய், உன் முட்டையும் ஊசியும் பார்க்கும் போதே நான் நினைச்சேன்டா, உனக்கு இன்னைக்கு அறுவை சிகிச்சை ஏன் கையில தாண்டி. ஏய் கிளவி, அவன் நாயை காவலுக்கு வச்சு தாண்டி பாத்திருக்கேன். நீ ஒவ்வொருத்தனையும் கடிக்க விட்டு சம்பாதிக்கிற பத்தியா? என்ன மூலடி உனக்கு? அடி சண்டால பாதகத்தி, சிவனேன்னு ரோட்ல போய்க்கிருந்தவன சூன் ஒரு வார்த்தையை சொல்ல வச்சு நாயை விட்டு குதிரை விட்டியே. அக்குன்னு கவட்டையில கவன நாய் காலிஞ்சு மேல கவிந்தா என் வாழ்க்கையே பிளாட் ஆயிருக்கும்படி. மரியாதையா கவுசல்ல பாதி எனக்கு கொடுத்துருக்க. என்ன பத்தி உனக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் சபையில இன்னொருக்கா தெளிவா சொல்றேன், கேட்டுக்கோ. சொல்லுங்க சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிளை பாக்குறேன், நல்ல மாப்பிளை பாக்குறேன்னு இது வரைக்கும் என் பசங்க 4 பேர்த்த கொண்டு இருக்கானுங்க. 4 பேரை கொண்டு இருக்காங்களா? எதுக்கு? திருப்பூர்ல இருந்து ஒரு மாப்பிளை வந்தான். சரி, நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறம் ஒயின் ஷாப்ல போய் குடிச்சிட்டு உழுந்து கிடந்தான். அத பார்த்துட்டு நடுவலவன் இவன் தான். இவன் அந்த மாப்பிளைய அவத்தாரிய புடிச்சு கண்ட தொண்டமா வெட்டி வெட்டி கூறு போட்டு கறிக்கடையில் கொடுத்து காசு வாங்கிட்டு வந்துட்டான். கறிக்கடையில கொடுத்து காசு வாங்கிட்டானா? அந்த கறியமா வாங்குறாங்க? என்னடா கசாப்பு கடையில கொண்டு வந்து இறக்கி விட்டுருக்க? என்ன ஏதோ தெரியாதமா உன்ட்ட 8000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டேன். அதை மீட்டர் வட்டி, மினிட் வட்டி, செகண்ட் வட்டின்னு போட்டு 50000 ரூபாய்க்கு என் சட்டையை கோத்து பிடிச்சிட்டேன். என்னால என்ன பண்ண முடியும்? சமாளிக்க முடியல. இந்த வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு, அதை கல்யாணம் பண்ணா 50000 ரூபாய் வரதட்சணை பணம் கிடைக்குன்னு சொன்னேன். கல்யாணத்தை முடிச்சு வச்சு பணத்தை வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வாயை பழந்துட்டு வந்திருக்கேன்ல, சமாளி. சரி, அதெல்லாம் நான் சமாளிக்கிறேன். உன்கிட்ட எந்த கெட்ட பழக்கம் இல்ல? இல்ல. என்னடா இல்லன்னு இழுக்கிற? இருக்கா இல்லையா? முதல்ல பணத்தை வாங்கியா. அட, நான் பணம் வாங்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும்டா. கல்யாணத்துக்கு பின்னால ஏதாச்சும் தண்ணி அடிச்சா சீட்டான்னு அந்த பிள்ளைய டார்ச்சர் பண்ணேன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்க, நான் எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு வாயில வெட்டு வாங்க. வெட்ட மாட்டாங்க, முடிச்சு வையா. உன்னை நம்பி கேரண்டி கொடுக்குறேன், கவுத்தீர மாட்டியே. சிக்னலே சரியில்லையே. அதாங்க மொத்தத்துல பொண்ணு எப்படி அந்த மாதிரி இந்த பையன் ரொம்ப நல்ல பையன். நான் கேரண்டி, தைரியமா பொண்ணு அவனுக்கு கொடுங்க, பாத்துக்கிறோம். நாளை மின்னி ஏதாவது தப்பு பண்ணிட்டானா? தப்பு வராதுங்க. ஏன் வருவார்னு எதிர்பார்க்கறீங்க? வராது. அப்படியே வந்தாலும் உட்காந்து பேசிக்கிறோம். பேச்சா? பொண்ணை வர சொல்லியா, பார்க்கணும் போல இருக்கு. அதுக்குள்ள பார்க்கணும் உனக்கு பிக்காளி. பெருசு, பொண்ணை வர சொல்லுங்க, பாக்கட்டும். ஏன்டா கண்ணுங்களா? என்னங்கப்பா? அம்மணி வர சொல்லுங்கடா. அம்மணி வாமா. அதுக்குள்ள ஏன்டா பாயிர? இவங்க ஏன் மேல பாயிர இருக்கா? உட்கார பேசாம. உட்காருமா, உட்கார். ஏங்க குச்சிக்கோ. ஏய் கருப்பு. ஏய் என்னையா? பையனை எங்க அம்மா அப்பா கால்ல கூட சொல்லு. ஆமாங்க இருப்பே, நீ கொடுத்த கேரண்டி நம்புறான். பையனே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. டேய், கிளவே கால்ல விழுணும்னு ஆசைப்படுறான், போய் விழுந்துடி. வேணாம், விழுந்தா விழுந்துரும். என்ன உன் கௌரவம் வந்துருமா? மூஞ்சி முறையில பேந்துரும், போய் விழுடா போடா. ஜோ, விழுந்தா மொத்தத்துக்கு விழுந்துறியா? போய் இப்ப விழ போறியா இல்ல? நீ போடா. விழுந்தா அவனமா? விழுந்தே ஆகணும், போ. உன் தலை எழுத்து. போ. நல்லா குனிஞ்சு விழு. நல்லா இருப்பா. பாவி பயலே. ஆகா, நேக்க உள்ள பழம் பார்த்து ஆள் நிக்கிறானே. பயங்கரமா பசிக்குதாடா, கையில வேற காசு இல்லையே. இப்ப எப்படி சாப்பிடுறது? கரெக்ட். உள்ள இருக்க சாப்பாட்டுல ஒவ்வொன்றையும் ஒரு சாம்பில வாங்கி அதை 3 பார்சல் ஆக்கி ஒன்ன சாப்பிட்டு 2 பொண்டாட்டி கொண்டு கொடுத்துட வேண்டியதான். துணிஞ்சு இறங்கடா மாட்டாமி. சொல்றல உள்ள வா, சொல்றல வா, சொல்றல. நான் சினிமா கூட்டிட்டு போறேன் வரேன். ஏமா ஏன் இந்த குழந்தைய போட்டு டார்ச்சர் பண்றீங்க? என்ன விஷயம்? அடம் பிடிக்கிறா. ஷாப்பிங்க்கு வந்தோம் சார். சாப்பிட்டு போலான்னு ஹோட்டலுக்கு வந்தா வர மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா சார். உள்ள வர மாட்டேங்கிறா. நீங்க கொஞ்சம் சொல்லுங்க சார், அவளை சாப்பிட சொல்லி கொஞ்சம் பயமுறுத்துங்க சார். இப்ப அவளை பயமுறுத்தி சாப்பிட வைக்கணும், அவ்வளவுதானே? சரி, இவளை சாப்பிட வச்சா எனக்கு நீங்க என்ன கைமாறி செய்வீங்க? சரி, உங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி தரேன் சார். சாப்பாடா? ஐயோ, நான் நினைச்சே சொல்லிட்டு பிடிப்பீமா. சரி, எப்படியாவது அவளை சாப்பிட வச்சிருங்க. ஆனா அதை பத்தி கவலைப்படாதீங்க. உள்ள போய் இந்த பிள்ளை என் கூட தனியா உட்கார வச்சு சாப்பிட வச்சு அனுப்பலைன்னா என் பேரை மாத்திக்கங்க. இப்ப பாருங்க திறமைய. யாரு தெரியுங்களா? குரங்கு குதறி இப்படி குதறி. குரங்குடன் பேசாதல்ல.
நான் பேசுற குரங்கு அப்படியே கடிச்சு பராண்டி வறண்டி விட்டுரு. ஆமா மரியாதையா போய் சாப்பிடுவோம். போகல போ பாக்குறத பாரு பாக்க பிச்சு பிடி மிச்சு போ. போதுமா வேமா போங்க சாப்பாடு திங்கிற போது. ஆமா சாப்பிட என்ன வேணும் உனக்கு? அங்க என்ன பார்வை இங்க பதில் சொல்லு. ஃபேமிலி தோசை வேணும். ஃபேமிலி தோசை வாய். இந்த பாப்பாவுக்கு ஒரு ஃபேமிலி தோசை கொண்டா. எனக்கு உங்களுக்கு தள்ளி வையா தூக்குது. அதாவது 20 ஊத்தப்பம், 40 ஆனியன் தோசை, ஒரு 36 பொங்கல், ஒரு 20 இட்லி அப்படியே பல்கா பார்சல கட்டி கொண்டு வா. வீட்டுக்கு கொண்டு போய் நானும் என் பொண்டாட்டியும் ஒரு மூலையில உட்காந்து கட்டி குளிக்கிறோம். ஓகே வாங்குற இடத்துல உன்னை மாதிரி வயிறு வலிக்கும்டா. சொல்றது மட்டும் கேட்டா போண்டாக்கு வந்து பொச கட்டப்பல. அட என்ன திடீர்னு பாப்பா போலீஸ் ஆகி உட்கார்ந்துருக்கு. என்ன பார்த்தா பாப்பா மாதிரியே தெரியுது உனக்கு? இல்லங்க இங்க ஏற்கனவே ஒரு யூனிஃபார்ம் போட்டுக்கிற போலீஸ் ஆபீசரை பார்த்து எவ்வளவு தைரியம் தான் உம்மா கொடுப்படா நீ? ஐயோ உம்மா நான் உங்களுக்கு கொடுக்கலங்க, அந்த பாப்பா கொடுத்தங்க. ஐயா சொல்ற நீ. போதும்மா போதும். இந்த பார் ஹோட்டலுங்கிறதுனால தான் உன்னை உயிரோட விடுறேன். வெளிய வாடா, நீ தின்னதெல்லாம் நான் வெளிய எடுக்கிறேன். வெளிய வரையா? சாப்பிடலான்னு வந்தேன், மூடே அவுட் ஆயிடுச்சு. ஐயோ ஐயோ எல்லாம் என் தலை எடுத்து வேற பக்கம் போயிருச்சு. ஹலோ உன் வீட்டு புள்ளைய நீ அடிச்சிக்க உதச்சிக்க கண்டிச்சிக்க, ஆனா ஊரா வீட்டு புள்ளைய மிரட்டுன இதுதான் உனக்கு கெதி. ஜாக்கிரதை. பைசா இல்லாம சாப்பிட வந்ததுக்கு இவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட். டேய் பரமச்சோம் வாடங்க வா. இப்படி பணம் வாங்கினா தர மாட்டியா? எவனும் தப்ப முடியாது. 1500 கொடுத்துட்டு 5000 தானே நடக்கணும். அண்ணே உங்களுக்கு பணம் தரணும்னு எனக்கு ஆசை தானே, ஆனா தினம் ஒருத்தன் நீ டார்ச்சர் பண்றானே. அவன் உன்னை டார்ச்சர் பண்றதுக்கு நீ எனக்கு பணம் தரக்கு என்ன லிங்க்? அது அப்புறம் சொல்றேன். அவன் கையை கால உடைச்சாதானே உங்க பிரச்சனை சால்வ் ஆகும். என்னடா பேசுற? கையை கால நீ ஓடி அதை ஏன்டா சொல்ற? அது செய்யறதுக்கு 1000 ரூபாய் பணம் வேணும்னே. எது வாங்குன என்னடா நினைச்சிட்டு இருக்க? அண்ணே முதல்ல ஒரு 1500, இப்போ ஒரு 1000, எல்லாத்தையும் வட்டியோட சேர்த்து இன்னைக்கே பைசல் பண்ணிடுறேனே. அப்படியா? அப்ப அவன் டார்ச்சர்னால தான் எனக்கு பணம் தரலையா? ஆமாண்ணே. எதுக்காக டார்ச்சர் அதை சொல்லு முதல்ல. வற்புறுத்தாதீங்கண்ணே, அது அப்புறம் சொல்றேனே. முதல்ல பணத்தை கொடுங்கண்ணே. அண்ணே சீக்கிரம்ண்ணே. சரி எல்லா பணத்துக்கும் இன்னைக்கு வட்டியோட சேர்த்து கிளியர் பண்ணிடுறியா? இப்பவே கிளியர் பண்ணிடுறேன். சத்தியமா கிளியர் பண்றேன்னு வேட்டியை போடுறான்டா. டேய் உன் வேட்டியை போடுறான்டா. ஏன் வேட்டியா? பாட்டு என்னடா தாண்ட சொன்னா டான்ஸ் ஆடுற? இதுவும் தாண்டற மாதிரி தான். இப்படி தாண்டா சத்தியம் அப்படி சக்சஸ் ஆகும். உங்க நல்ல மனசுக்கு ஆயிடும்னே. 1000 ரூபாய் தாங்கண்ணே, யோசிக்காதீங்கண்ணே. டேய் இப்போ உன் டான்ஸ் சத்தியம்னு நம்பி உனக்கு 1000 ரூபாய் தர்றேன். ஆனா இன்னைக்கே என் மேட்டர் பூரா செட்டில் பண்ணிரணும். அண்ணே கண்டிப்பா நீங்க வாங்காம போக மாட்டீங்கண்ணே. இன்னைக்கு எனக்கு வேணும்டா. அட இப்ப தர்றேனே. அது அப்படி பேசி பழகு. அட விசில் அடிக்கிறா. வாங்கடா டேய். டேய் சீக்கிரம் ஓடியாங்கடா. இங்கே ஆள் வச்சிருக்கடா நீ. ஆமாண்ணே. வெரி குட்ரா. என்ன பண்ணேன்னு பாருங்கண்ணே. நான் கண்ணால பாக்கணும் இன்னைக்கு. ஆமா அப்படி யாரா உன்னை டார்ச்சர் பண்றவே? இந்தா பாப்பீங்க. யாரா அவன்? எங்கடா இருக்கான் அவன்? இருங்க சொல்றேன். டேய் இவனை தூக்கிட்டு போய் கை கால முடிச்சு கொண்டாங்கடா. என்னடா என்ன கை கால கொண்டா? டேய் போல மாதிரி டார்ச்சர் பண்ணதே நீதான்டா. போடா. ஐயோ டேய் விட்டுடா. கையால அடிக்கிறது உலக வழக்கம். உலக்கு எடுத்து வாயில நெல்லு குத்துறது என்னடா புது பழக்கம். இதுல 1000 ரூபாய் இருக்கு, எல்லாரும் போய் பிரியாணி சாப்பிடுங்க. மறுபடியும் பணம் கட்டி டார்ச்சர் பண்ணானே சொல்லி விடுறேன். வந்து அவங்கிட்டே பணத்தை வாங்கி அவனே வெளுத்துருவோம். இப்ப நீங்க போலாம். ஒரு தடவை வந்து உங்ககிட்ட பணம் வாங்கினதுக்கு நீ ஓயாம வந்து பணம் கேப்பியா? போட்டானா என்ன எல்லாம் பிள்ளைப்பாய் போச்சா? ஜெர்க்கே இல்லாம இருக்கா? இதுக்கு மேல அடிச்சா கொலக்கா படுவாவி பயலே. இவ்வளவு நேரமா டார்ச்சர் பண்றான் எவனையோ சொல்ற மாதிரி சொன்னானே, அது நான் தானே எனக்கு தெரியாம போச்சு. இது எங்கிட்டு கிடந்து வந்துச்சு? அட லூசு மூதேவி, ஏற்கனவே தான் உன் கூட்டாளிங்களா மேய்ஞ்சிட்டு போயிட்டாங்கல்ல, அப்புறம் இன்னும் என்ன இங்க வாழுது? மறுபடியும் என்ன சவுண்டு? வர்ற கழுது ஆளோட ஆளா வந்து கடிச்சிட்டு போகுமா? தனியா வர்றாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தெரியாம வந்துட்டு ஒரு கடையில கூட சாம்பியில் வாங்க முடியாம போச்சே. சரி பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு போவா. பாரு பூரா ட்ரை பீஸ், ஒன்னையாவது கண் கொண்டு பார்க்க முடியுதா? இப்படி பஸ் ஸ்டாப்ல தூங்கினா எவனாச்சும் பஸ்ஸை நிப்பாட்டுவானா? இது சரி வராது. யாராச்சும் பிடிச்சி லிப்ட் கட்டி ஷிஃப்ட் ஆயிட வேண்டியதான். பாரு டபுள் குரட்டையா முட்டு கொடுத்தோன்னு முரட்டு தூக்கம். மேடம் ஸ்டாப் ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ் ஹெல்ப் மீ.
மேடம் மேடம் ப்ளீஸ் ப்ளீஸ் இந்தாடி ஏய் ஏய் நில்லு ஏய் அரை மட்டும் அரிசாங்க அனுப்பிச்சு விட்டுருங்க என்னங்க இங்க வாங்க என்னம்மா 2 தடவை உங்களை தேடி போலீஸ் வந்து போச்சு போலீஸா என்னை தேடி இருக்கு போலீஸ் வருது யாருக்கு தெரியும் அந்த சாம்பிள் மேட்டர் லீக் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஐயோ அது லீக் ஆனா நான் வெளியே தலை காட்டவே முடியாது தலை காட்டுறீங்க சாம்பிள்ங்கற பேர்ல ஃப்ராட் தனம் பண்ணதெல்லாம் போதும் பேசாம கடக்குள்ள உட்கார்ந்து மூடிக்கிட்டு வியாபாரத்தை பாருங்க மூடிக்கிட்டு எப்படி வியாபாரம் பார்க்க முடியும் ஒண்ணும் குறைச்சல் இல்ல இருந்த ஒரு பையனும் ஓடி போயிட்டான் உள்ள போய் வேலைய பாருங்க ஏய் யாருமே நீங்க மாடசாமி நீங்களா ஓ நீயா நீதானே அன்னைக்கு எனக்கு உம்மா கொடுத்தவன் ஐயோ அது உங்களுக்கு கொடுத்த உம்மா இல்லங்க குழந்தை கொடுத்த உம்மா உங்களுக்கு நினைச்சு ஏன் ஃபீல் பண்றீங்க ஃபீல் பண்றடா அப்படியே விட்டானே தெரியும் ஆமா மெட்ராஸ்ல பிச்சை எடுக்கிற பிச்சைக்கார பசங்கள எல்லாம் கடைக்கு வேலைக்கு சேர்த்து விட்டு அவங்க முத மாச சம்பளத்தை நீ பிச்சை எடுக்கறியாமே முழு சம்பளத்தையும் வாங்குறது இல்ல முக்காவ சம்பளத்தை தாமா வாங்குறீங்க வெக்கமா இல்ல உனக்கு அது போய் ரொம்ப நாளா சின்னமா இருக்கும் சரி இப்போ ரீசன்ட்டா அந்த 3 பசங்கள அவங்க பேர் என்னப்பா சரவண நெத்திலி சொதப்பல் அந்த 3 பசங்களை நீதானே வேலைக்கு சேர்த்த ஆமா நான் தான் அதுல ஒருத்தன் பவானியோட பொண்ணை இழுத்துக்கிட்டு ஓடி போயிட்டானா ஐயோ பவானி பொண்ணை கூட்டிட்டு ஓடிட்டானா என்னடி நான் உன்னைய கூட்டி வந்த மாதிரி இருக்கு இதெல்லாம் தேவை என்ன ரொமான்ஸ் சும்மா ஒரு சின்ன டுமான் சும்மா இப்போ அந்த 3 பசங்களோட பேரு டீடைல் ஊரு சொந்தம் பந்தம் எல்லா விவரமும் எனக்கு இப்ப வந்து ஆகணும் அப்படியா சொல்லிடுறேம்மா அதாவது அவனுக்கு ஊரு வந்து தூத்துக்குடி பக்கத்துல ஏதோ 6 மணியம்னு 6 மணி இல்லைங்க மேடம் ஆறுமுக நேரி அவங்க சொந்தம் பந்தம் எல்லாம் அங்கதான் இருக்காங்க மேடம் நீங்க அங்க போய் விசாரிச்சீங்கன்னா தகவல் கிடைக்கும் ஆமா நீ யாரு இவ ஒய்ஃபுங்க அந்த ஆள் சொல்றது உண்மையா ஆமாங்க இவர்தான் என் ஹஸ்பண்ட் சரி நம்புறேன் இத பார் நீ சொல்ற அட்ரஸ்ல போய் பாப்பேன் அங்க ஏதாவது தப்பா இருந்துச்சு மவனே உன்னை ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் மிதிக்கிற எல்லாம் பிரிங்கிக்கோ யோ இந்த ஆளை ஃபாலோ பண்ணிக்கோ ஓகே மேடம் அதுக்கு இவனையும் ஸ்டேஷனுக்கு கூட்டு போனா தான் சரியா வருவான் ஏங்க அந்த அம்மாக்கு போய் எப்போ உமா கொடுத்தீங்க ஐயோ அது சும்மாடி மல்லு 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 யார் அவன் பிசாசு மாதிரி வர்றவன் ஒருவேளை நம்மகிட்ட வட்டிக்கு வாங்கினவனா இருப்பானோ எதுக்கு குத்து போய் செக் பண்ணுவோம் டேய் நெல்லு அப்படி வா பின்னால பின்னால வரணும் முன்னால போற பின்னால வர பின்னால என்னடா முகம் பூரா மூடி இருக்கு யாரா இருப்பான் அதே கவட்டக்காலு ஏடா டேய் யார ஏமாத்துற மொட்டைப்பட அந்த 10 பேர்ல நீ வந்தனடா ஏறா கரெக்ட்டா மூஞ்சிய மறச்சா மொட்டை மண்ட தெரியாம போயிருமா டேய் காலை வச்சு ஆளை கண்டுபிடிப்பான்டா அந்த கந்து வெட்டி கருப்பு யாருல வந்து இல்ல லங்கடி வட்டிக்கு பணம் வாங்குறப்ப 32 62 காஞ்சி வாங்கின இல்ல இப்ப காசு கொடுத்து முன்னால வந்து மூடிட்டு போறியே இப்படி மூஞ்சிய முடிட்டு மனதால மாட்டி மண்டைய போட்டேனா என் பணத்தை எவன்டா தருவான் ஏறா காசு எடு 2 நாள்ல தர கருப்பு 2 மாசமா 2 நாள் தரேன் டீலா வரையே யார் வீட்டு காசு ஒப்ப வீட்டு காசு எவ்வளவு வச்சிருக்க இல்ல கருப்பு காசு இல்ல கருப்பு ஒண்ணுமே இல்ல கருப்பு ஒத்த பைசா கூட இல்லாம எதுக்கு ரோட்ல வர்ற போ போடா காசே இல்லாம என்ன போச்சு கொய்யால என்ன போச்சு ராஸ்கல் ஐயோக்கிய பயல பணம் இல்லாம வெளியே நடமாடுவனே வச்சுக்கிறேன் முட்டைக்கண்ணே 3000 இங்கிட்டு ஒரு 30 அங்கிட்டு ஒரு 45 மேல இங்கிலே எட்டு ஒரு 15 என்னது 3 லட்சத்துல 1 லட்சம் வட்டி போட்டுருக்கா ஆனா பூராத்தையும் கணக்கு பண்ணி பார்த்தா 90000 தான் வருது மிச்சம் 10000 ஆஹா இவன் கணக்கே விட்டம் போல் இருக்கே யாரா இருக்கா காத்தவராய வாங்கின 10000 விட்டம் ஐயா ஐயோ பெரிய அமௌண்ட் யாராது என்னப்பா யாரா இருந்தாலும் இப்ப வட்டி கொடுக்கறப்பா இடத்த காலி பண்ணுப்பா நான் தானே பாண்டியா ஆனா நம்ம ஊருக்காரன் ஆமாண்ணே நம்ம பாக்கியக்கா மகன் நான் தானே என்னடா அது நகை நட்டு கை விரல பூரா குட்டுக்காரங்க மாதிரி மோதிரம்லாம் போட்டுக்க இப்ப எங்க இருக்க என்ன செய்யற எப்ப வந்த வந்து 3 நாள் ஆச்சுனே கிளாஸ்ல ஓஹோன்னு இருக்கேன் இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கேன் போயிட்டு வா போய் சமத்தா பொழைச்சுக்கடா என்னைய மாதிரி வெள்ளேந்தியாவும் வெகுளியாவும் இருந்துராத ஆமா உங்க வட்டி குடுற பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு அத ஏன்டா கேக்குற பாண்டி எங்க பாட்டியோட பணம் 3 லட்சம் வந்தவன ஒரு எடுவட்ட பையனை கூப்பிட்டு அண்ணே உன் பேச டெரரா இருக்கு இத வச்சு நீ வட்டிக்கு விட்டினா பணத்தை கோடி கோடியா சம்பாதிக்கலாம்னா ஆசைப்பட்டு ஒரு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் வட்டிக்கு விட்டா அந்த கலசர பள்ளிகளுக்கு பூரா காசை வாங்கினதுல இருந்து ஒருத்தனை கூட கண்ணுல பார்க்க முடியலப்பா அப்படியே கைங்களவுமா பிடிச்சு காசை கேட்டா நான் அவங்கிட்ட வட்டிக்கு வாங்கின மாதிரியே என்ன டீல் பண்றாங்கடா தாங்க முடியலடா பாண்டி ஏய் நீ ஒரு 1000 ரூபாய் உன் தங்கச்சி சடங்குக்குன்னு வாங்கிட்டு ஓடணும் தானே ஆமாண்ணே சாரிண்ணே மறந்துட்டேனே மறப்ப நீ மறப்ப நான் மறக்கூடாது எழுதி வச்சிருக்காங்க பாரு போடா நீ இந்த ஊருக்காரன் தானே என்னையும் மத்தவங்க மாதிரி நினைக்காத நான் மானஸ்தான் இந்தா உங்ககிட்ட வாங்கின 1000 ரூபாய்க்கு 5 பவுன் செயின் வச்சுக்கோ 1000 ரூபாய்க்கு 5 பவுன் சங்கிலியா டேய்
உண்மையிலே இந்த ஊர்ல நீ ஒருத்தன் தான்டா நல்லவன், நீ ஒருத்தன் தான். ஆமாண்ணே, நீ கொடுத்த காசை வச்சு இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷப்பா, ரொம்ப அப்புறம் சந்தோஷம். என்னப்பா அந்த 3 லட்சத்துல 1 லட்சம் போக மீதி 2 லட்சம் இதுல தானே இருக்கு. டேய், இப்ப இதே ஐம் பண்ற நீ? அண்ணே, வா போனா எனக்கு ஒண்ணு வேண்டானே. நான் ஒரு யோசனை சொல்றேன் கேட்டியா? என்னப்பா? என்ன நம்பி நீ மெட்ராஸுக்கு வந்தீனா இந்த 2 லட்சத்தை 2 கோடி அவனுக்கு ஆக்கிட்டேன். டேய், என்கிட்ட பணம் வாங்கின அந்த பரதேசி பூரா இதே மாதிரி தான்டா பேசுறாங்க. ஒன்னே மட்டும் நான் எப்படா நம்புறது? அண்ணே, நம்புனா நமக்கு நம்ப போனே. உண்மையிலே நீ 1000 ரூபாய்க்கு 5 மணி சங்கிலியை கொடுத்துக்கலாம் ரொம்ப நல்லவனா தான்டா இருப்பேன். அதுவும் பாக்கிய கமான்ல ஓகேனா தான் இருப்ப. இப்ப மெட்ராஸ் தானே போறீங்க, நான் இப்படி உங்க வந்துறவா? வாங்க வாங்க போலாம். என்னை கொண்டு போய் டெவலப் பண்ணி விடுங்க. கண்டிப்பானே. கொஞ்சம் உள்ள போய் துணிமணி அந்த பெட்டி அது பாட்டுக்கு அங்கேயே திறந்துறாத. விட மாட்டோம்ல, பாவம். நம்மளாவது ஊருக்கு கூட்டி போய் இவரை எப்படியாவது ஒரு கோடி சொன்ன ஆக்கி விட்டுருவோம். ஐயா பாண்டி, போமா. வாங்க போலாம். அப்பா என்ன வெயில்டா, அடிக்கிற வெயிலுக்கு மஞ்சள் தனியா போய் மனுச்சிருக்கு. இளநீ எவ்வளவு இருக்கு? 5 ரூபாய் தானே இருக்கு. அவ என்ன விலையை சொல்லி பீதியை கிளப்ப போறான் தெரியலையே. அவ என்ன விலை சொன்னா நமக்கு என்ன, நம்ம விலைக்கு அவனை கொண்டு வந்துருவான். தம்பி தம்பி யாரியா தம்பி? பேரம் பேத்திக்கலாம் பேருகாலம் நடந்துகிட்டு இருக்கு, என்னைய போய் தம்பி தொம்பின்னுகிட்டு இரியா இரியா சரளமா வந்துருச்சு, அதுக்கே அறுவாலை தூக்குற. இளநீ விற்கிறவன சூடா இருந்தா வரவி சூட்டை எப்படி தெரியும் பண்ணிக்கி? வையார் விலை தம்பி சொல்லல வை. இளநீ என்ன விலை சொல்லுமோல? பச்சை இளநீ 10, செவல் 20. அப்ப பச்சையில ஒரு இளநீ, சகப்புல ஒரு இளநீ, சாமியில் கொடு. சாம்பிலா? யோ, இது என்ன அரிசி கடை நினைச்சியா? ஆஹா, அரிசி கடைன்னு கரெக்டா சொல்றானே. அருவா வச்சிருக்கேன், காசு கொடுத்தே வாங்கிடுவான். இந்த மாதிரியா நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. இதுல ஒரு எண்ணெய் அதுல ஒரு எண்ணெய் வாங்கிக்கிறேன். 10 ரூபாய் இல்லையா 2 ரூபாயா போட்டுக்க, 20 ரூபாய் இல்லையா 3 ரூபாயா போட்டுக்க, 5 ரூபாய் கையில வாங்கிக்க. மரியாதையா போயிரு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? யார்கிட்ட பேசுறது தெரியுமா நீ? யார்கிட்ட பேசுறது தெரியுமாடா? 10 ஏக்கர் நிலத்துல 10 லட்சம் தண்ணியை உற்பத்தி பண்ணி 4 ரூபாய் சப்ளை பண்ண பேசிட்டு இருக்கா நீ? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? கிணறு தண்ணி வேணான்னு வெளியே இறச்சி விட்டு கிணறு நிறைய இளநீ தண்ணியை புள்ள பண்ணி குடும்பமே சேர்ந்து முங்கிலிச்சு அடிச்சுக்கிட்டு இருக்க பரம்பரை நாங்க. நானும் பாத்துக்கிட்டு ஒரு ஜம்மீன்ற மரியாதை பேசிக்கிட்டு இருக்கேன். பிசினஸ்ல ஒரு மூவ் வேணா ராஸ்கல். பிச்சைக்காரன் பிச்சை கட்டா கூட மோதிரத்தையும் வாட்சி கட்டு கொடுக்குற மன்னல் பரம்பரை நாங்க. பெரிய அம்பானி தம்பி கரெக்டா பேசுறாரு. எத்தனை இளநீ மாதிரி ஓடி போயிருந்தாளா ராஸ்கல். உன் கடை எவ்வளோடா? 8 லட்சம் உன் கடை 8 லட்சம் சொல்றா. இப்ப வாங்கி நான் தெரியாம பேச்சு விட்டேன் சாமி. இந்தாங்க காசு கூட கொடுக்க வேணாம், எத்தனை எல்லாம் வேணாலும் குடிச்சிட்டு போங்க. ஆள் பார்த்து வியாபாரம் பண்ண பழகு. இப்ப தெரியுதா நான் யாருன்னு? கிறுக்கு பழ சிட்டா பேசுறாரா சிட்டா. என்ன ஜம்மீன் நம்பிட்டா? அப்படியா இருக்கு நம்ம மூஞ்சி? அண்ணே, உங்ககிட்டே சரக்கு எடுக்கிறேனே, கொஞ்சம் அட்ரஸ் கொடுங்கண்ணே. அப்படி கேளு. ஐயோ அட்ரஸ் கேட்கறானே. இப்படி எழுதிக்க. தென்னந்தோப்பு, வத்தலை குண்டு, வாடிப்பட்டி ரோடு, வாணியம்பாடி தெருவு, சென்னை 13, சேலம் 21. அட்ரஸ கேட்டா 7-8 டிஸ்ட்ரிக்ட் பேரை சொல்றானே. கீழ பார்க்காம உள்ள வாங்கனே. இதானே நம்ம வீடு. இதா? அடாடாடாடாடா, பெரிய பில்டிங்கா இருக்கடா. இது என்ன ஓன் பில்டிங்கா? ஓன் பில்டிங்னே. ஓன் பில்டிங்கா? அம்மா நீ என்னடா வேலை பாக்குற பாண்டி? ஃபைனான்ஸ் கம்பெனில மேனேஜரா இருக்கனே. மேனேஜரா? ஒன்னேவா மேனேஜரா வச்சிருக்காங்க? ஏன்னா அப்படி கேக்குற? இல்லப்பா, மேனேஜர் மூஞ்சி உனக்கு இல்லையடா. அட நீ வரனே, இன்னும் கொஞ்ச நாள் அந்த கம்பெனிக்கு நான் ஓனர் ஆக போறேன். அப்படியா? அந்த கம்பெனில தான் 2 லட்சத்தை போட்டு உன்னை பெரிய கோடி சொன்னாங்க. எப்படி? அந்த 2 லட்சத்துக்கு முத வாரம் 1 கோடி, 2வது வாரம் 2 கோடி, 3வது வாரம் 3 கோடி. நீ எத்தனை கோடி வேணும் ஆசைப்படுறியோ அத்தனை வரைக்கும் தங்கிட்டு போ. ஐயோ 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 ஐயோ, இப்படி ஒரு புள்ளியாடா நீ. சரி பாண்டி, எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா. பசிக்குதா? 200 ரூபா இருக்கு. சரி, இப்படி போய் அப்படி பண்ணா ஹோட்டல் கடை இருக்கு, அங்க போய் சாப்பிட்டுக்கோ. அப்படியா? சரி, இந்த பணப்பட்டி எங்க வைக்கிறது? பணத்தை பிற வச்சு பூட்டிக்கோ. இது ஒரு ரூம், தங்கிக்கோ, குளிச்சுக்கோ, தூங்கிக்கோ. உள்ள எல்லா வசதியுமே இருக்கு. அப்புறம் இந்த வீட்டு சாவி. அப்ப வீட்டை நானே. நீ ஏன் உன் வீட்டு மாதிரி மெயின்டைன் பண்ணு. அப்ப நான் ஆபீஸ்ல போயிட்டு வந்துருமா? அட சத்த ரெண்டு பேசிட்டு போவேன். ஏன் இப்படி ஓடுற? அண்ணே, பாக்கெட்ல இருந்து 1000 ரூபாய் விழுந்தா கூட அதை எடுக்கிறதுக்கு டைம் இல்ல. ஏன்டா? அத குனிஞ்சு எடுக்கிற நேரத்துல 50000 ரூபாய் சம்பாதிப்பேன். 50000? அது கம்மினே. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அதனால தான் அந்த ஆபீஸே என்ன நம்பி இருக்கு. அந்த அளவுக்கு எனக்கு டேலண்ட் இருக்கு. எது காலண்டரா? டேலண்ட்னே, திறமை திறமை. ஓ திறமை திறமை. வெளிய போகும்போது பாத்து போனேன், மோசமான பை ஊரு. அப்படியா? ஐயோ, அப்ப பணத்தை இங்க வைக்க முடியாதா? அண்ணே, பகல்ல எவன் என்னென்ன செய்ய முடியும்? அது ஒண்ணும் பண்ண முடியாது. அதெல்லாம் பத்திரமா இருக்கும். ஆமா, பத்திரமா இருந்துக்கோங்க. நான் வந்து பேசு கொஞ்சம் அடி வாங்கி இருந்தாலும் குணத்துல தங்கம்டா. அண்ணே, அடே பாண்டி, பாப்பா உட்காருப்பா, உட்காரு. சாப்பிட்டீங்களாண்ணே? மெட்ராஸ்ல சுத்தி பாத்தீங்களா? நல்லா உன் புண்ணியத்துல வகுறார சாப்பிட்டேன். எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்தாச்சுடா பாண்டி. என்னண்ணே, கழுத்துல செயின் முதல்ல சூட்கேஸ்ல வச்சு பூட்டிட்டேன். சமத்துனே. ஆமாப்பா. அப்ப சட்டை மட்டும் போட்டுக்கீங்க? அது கொசு கடிக்குதுப்பா. கடிக்குதுல? ஆமாப்பா. அது வழக்கம் தானே. இப்ப பாருங்க, காலையில வெள்ளன எந்திரிச்சு எங்க ஆபீஸ்க்கு போய் முதலாளி அறிமுகப்படுத்தி உங்களை கோடி சொன்னாங்க. ஆமாப்பா, செஞ்சு விடுப்பா. பாண்டி, செய்யறத கொஞ்சம் செம்மையா செஞ்சு விட்டுருப்பா. காலையில பாருங்கண்ணே, உங்களுக்கே தெரியும்.
அண்ணே ஏன் இந்த ஃபீலிங்? ஒண்ணு இல்லப்பா, நீ செய்யற உதவிக்கு உனக்கு என்ன கைமாறு பண்ண போறேங்கறடா. ஒண்ணும் பண்ண வேண்டாம், அது தானா நடக்கும். நீங்க சீக்கிரம் தூங்கண்ணே, எனக்கு வேலை இருக்கு. காலைல பாப்போம். சரி ராஜா. இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாட்டிருக்கமே, உண்மையிலேயே அவங்க அம்மா மாறிவே. நல்லா இருப்படா, போடா. உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இது மாதிரி நிறைய வீடு கட்டு வைப்போ. என்ன மூஞ்சி சுடுது? என்ன மேல இருந்த விட்டத்தை காணா? இங்க இருந்து கட்டலங்க, ஒரே மந்தரையா இருக்கு. என்ன இங்க இருந்து வீட்டே காணா, ஒரே அத்தி புட்டலா இருக்கு. என்னடா அது? ஐயோ ஐயோ ஐயோ, இது வீடுன்னு நம்பி பணத்தை வச்சு படுத்து கிடந்த எனக்கு செஞ்சு வச்ச செட்டப்பு வீடு தெரியாம போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? இவ்வளவு நாளா நல்லவே மாதிரியே டீல் பண்ணேடா, நாசமா போற நண்டு மண்டக்காரா. டேய், நீங்க போட்டு வச்ச அட்டை வீடு அடையாளம் தெரியும்டா. இந்த டம்மி வீடு இந்த மெட்ராஸ் நீ எங்க போட்டாலும் அதை கண்டுபிடிச்ச அந்த செட்டையும் ஒன்னை நான் சேர்த்து பிரிச்சு மேயல. எங்க ஆத்தா பேச்சியம்மாளுக்கு பேர இல்லடா நானு. ஐயோ, இவன்ட படத்தை பறி விட்டுட்டு உளர ஆரம்பிச்சுட்டேனே. நான் இருக்கேன், உங்க கூட வரணும். அவருங்கண்ணே கலட்டுங்கண்ண எடுங்கண்ணே கொடுங்கண்ண. எதை அவங்க சொல்றீங்க, எதை கலட்ட சொல்றீங்க, என்னத்தடா கொடுக்க சொல்றீங்க? என்ன இது கூட புரியலையா? என்ன அவருங்கண்ணா வெள்ளியாருனா கொடி அவருங்கண்ணா அர்த்தம். கலட்டுங்கண்ணா, வாட்சி மோதிரம் செயின் எல்லாம் கலட்டுனா அர்த்தம். எடுங்கண்ணா, எல்லா பணத்தையும் எடுங்கன்னு அர்த்தம். கொடுங்கண்ணா, இருக்கிறத பூரா கொடுங்கண்ணா. மொத்தம் இருக்கிறது வாட்சியும் சரிதான், வாரி கொடுக்கலாம் ஒண்ணுல போங்கடா. நீங்க எடுக்கலன்னா நாங்க எடுத்துருவோம். டேய், ஏன்டா தீபாவளி துப்பாக்கி கட்டினா பயந்துருமா நாங்க? என்னது தீபாவளி துப்பாக்கியா? என்ன ஏயா, இது நிஜ துப்பாக்கியா? யோ, இந்த துப்பாக்கியில சுட்டு புடுங்குற அளவுக்கு என்கிட்ட பெருசா எதுவும் இல்லையா? 10 லட்சம் தன்னா பிச்சைக்காரனுக்கு மோதிரம் போடுறது, வத்தல குண்டு ஜமீன் மேட்டர் எல்லாம் கேட்டுதான்டா ரவுண்ட் அப் பண்ணிருக்கோம். அட லூசு பயல்களா, 10 ரூபாயில நீ ஓசில குடிக்கிறக்காண்டி 10 பக்கம் வசனம் பேசி ஏமாத்தி குடிச்சு வர்றேன். அதை நம்பி ரவுண்ட் அப் பண்றீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? அப்புறம் பண்ணகில்லைன்னு சொன்ன ஒரு தின்ன கூட கிடையாது உங்க அம்மா, சத்தியமா. எங்க திரும்ப டேய் மாப்பிள்ள செக்அப் பண்றா. செக்கப்பா? கம்மி பீஸ் மாப்பிள்ள. அப்ப இவன்ட்ட பணம் காசே இல்லையா? சரி சரி, இந்த மூதேவி வீட்டுல இருக்க செயின் வாட்சாவது கழட்டு. என்னங்க இதெல்லாம் ஒரு பெரிய பொருளாங்க உங்களுக்கு? ஐயோ, இருந்தது இவ்வளவுதான், இதையும் பிடிக்கிட்டாங்களே. ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணி விட்டு போங்க சார். என்ன? அதாவதுங்க, நான் இப்படியே போய் என் பொண்டாட்டிக்கிட்ட 2 சாருங்க சேர்ந்து என்னை வழிப்பறி பண்ணிட்டாங்கன்னு சொன்னா என் பொண்டாட்டி நம்ப மாட்டா சார். எங்கேயோ அடகு வச்சு தின்னுட்டு என்ன டைவர்ஸ் பண்ணிடுவா. அதுக்கு ஒரு முடிவு பண்ணிட்டு போங்க சார். சோழியை முடிக்க சொல்றியா? ஐயோ, ஆவுன்னா சோழியை முடிக்கலே இருக்கீங்களா? அது கிடையாது சார். இந்த துப்பாக்கி வச்சு என் சட்டையில அங்கங்கே சுட்டு ஓட்டையை போட்டீங்கன்னா தலைக்கு வந்தது தலைப்பாவோட போன மாதிரி, உசுருக்கு வந்தது உடம்புல கிடக்கிற சட்டையோட வச்சு பிட்ட போட்டு எஸ்கேப் ஆயிருவேன் சார். பரவாயில்லையா, நல்ல ஐடியா இருக்கு. பண்ணி விட்டுருங்க சார். பாச்சார் பாச்சார் இழுத்து வச்சு செய்யுங்க சார். தீப்பொறி உள்ள போகுது சார். சுடுங்க சார், சுடுங்க. என்ன தோசையா சுட்டுக்கிட்டு இருக்கோம்? இருந்தது 6 குண்டு, 1 மேல சுட்டாச்சு, 5 சட்டையில சுட்டாச்சு, 6 காலி. நகருவியா? 6 குண்டும் காலியா? சிக்கிட்டீங்கல்ல, 2 தலையும் ஒன்னா ஒட்டுங்க. எதுக்கு? ஒரே வெட்ல 2 தலையும் பந்து மாதிரி ஓடுறதுக்கு. ஒட்டுறா அப்படி திரும்பலாம். ஏண்டா யாருக்கிட்ட உங்க பித்தலாட்ட வேலையை காட்டுறீங்க? டேய், நான் அறிவை யூஸ் பண்ணி தான்டா எல்லா இடத்துலயும் ஆட்டையை போட்டிருக்கேன். உங்களை மாதிரி ஆயுதத்தை பயன்படுத்தி எங்கேயும் ஆட்டையை போட்டு கிடையாரா? அப்படிப்பட்ட அப்பாவியவே ஆயுதத்தை தூக்க வச்சிருந்தாலும் பயமா இருக்கு. கட்டாதீங்கடா. திருடி வச்சிருக்க அப்புறம் வெளியேறா. என்கிட்ட திருட மட்டும் எனக்கு போதாது, எல்லா இடத்துலயும் திருட பொருளை பூரா என்கிட்ட. அப்ப இந்த தலை கத்தாதீங்கடா, பயமா இருக்கு. எல்லாம் போறாதீங்க. என்ன மஞ்ச போய் மூடி காட்டுறேன், மண்ணை குட்டி ஏமாத்தி போறேன். உள்ள விட்டு எடு வெளியே. பூரா பொம்பளை நிறையா இருக்கா, பொம்பளை ஆட்டை போட்டு போற 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 துப்பாக்கி உள்ள போற போட போட செல்லையும் உள்ள போற. அது என்ன எது போடுறா?
என்னைய பெரிய திருடன் ஆகிட்டீங்களா? வேற எதுவும் இல்ல? திரும்ப கொண்டாங்க, திரும்ப ஓடு 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 நீங்க கோட்டுக்கு நேரம் வெட்டுங்க. யாருக்கிட்ட ஆட்டைய போடுறீங்க? நாங்கெல்லாம் அட்டன் டயத்துல கத்தியும் யூஸ் பண்ணுவோம், புத்தியும் யூஸ் பண்ணுவோம்டா. அம்பிட்டு பணத்தையும் அடிச்சு போயிட்டானே பாவி சண்டால பே. ஹலோ 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 ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. என்னடா அந்த ஊர்ல போறேன் ஊரா வேகமா போறான், ஆனா எங்க போறான்னே தெரியலையே. ஐயோ இவனா டேய் 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 காத்து. கருப்பு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கற? நீங்க பண்ற வேலைக்கு இன்னும் எந்தெந்த ஊர்ல தெரிய போறேன்னு தெரியலடா. இந்த பக்கம் தான் போயிருப்பான். அடே நீயாச்சும் நம்ம ஊர்ல ஒரு 10,000க்காக சின்ன பிட்ட போட்டு ஏமாத்துன. ஆனா இன்னொருத்தன் ஏண்ட இருக்க 2 லட்சத்தை 2 கோடி ஆக்குறேன்னு சமத்தா இங்க கூட்டி வந்து சமத்தி ஏமாத்திட்டு போயிட்டாடா. அது என்னடா நம்ம ஊர்ல இருக்க பூரா என்னையே குறி வச்சு ஜோலியா படிக்கிறீங்க. சரி நான் கிளம்புறேன், எனக்கு அவசரம். எனக்கு அதை விட வேலை இருக்கு. மரியாதையா எனக்கு பதில் சொல்லிட்டு போனீங்க. என்ன பதில் சொல்லணும்? என்கிட்ட வாங்கின 10,000 பைசல் பண்ணுமோல. என்னையா நிலைமை புரியாம பேசிட்டு இருக்கற? ஏன் நிலைமை தெரியாம நீ பேசாத. இத பத்தி தெரியும்ல உனக்கு? அதுக்கெல்லாம் இப்ப நான் பயப்பட மாதிரி இல்ல. என்ன ஏமாத்துற குரூப்ல சிக்கின ஒரே ஆள் நீதான். இப்ப நான் உன்னை விடுற மாதிரி இல்ல. மரியாதையா 10,000 கொடு. இல்ல உன்னை இல்லன்னா வண்டி கொடு. என்னது வண்டியா? வண்டிக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா உனக்கு? என்ன இருக்கு? ஐஸ் தான இருக்கு. வேற ஐஸ் தான். ஐயோ கருப்பு, என்ன கருப்பு? கொடு இல்ல வண்டியை கொடு. சரி இந்த வண்டியை வச்சுக்க. பத்ரம் உன் பணத்தை கொடுத்துட்டு நான் வண்டியை எடுத்துக்கிறேன். அது அப்படி ஓரமா வண்டியோட நில்லு. நிக்கிறேன். கருப்பு ஐஸ் வித்ராத கருப்பு. லேட் ஆகனா வித்துறேன். சீக்கிரம் ஐயா அண்ணனுக்கு பாரு. ஓடி ஓடியா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். வரலைன்னா வந்த வழிக்கு வித்துற வேண்டியது. சார் 1 கோடி ரூபாய் ட்ரக்ஸை கடத்திட்டு வந்து ஐஸ் வண்டி இதுதான் சார். வண்டி இவங்கிட்ட விட்டு அவன் ஓடிட்டான் சார். அவனை பிடிச்சாதான் எல்லா உண்மையும் தெரியும். வேண்டாம் வேண்டாம், மத்த போலீஸ் வச்சு அவனை பிடிக்கலாம். இவனை வச்சுதான் மொத்த கும்பலையும் பிடிக்கணும். சார் நீங்க தான் சார். ஃபாலோ பண்ணு. எஸ் சார். இந்தா வர்றேன்னு சொல்லிட்டு போனவே இன்னும் வரலையே. ரைட், பூரா சரக்கையும் வித்துட்டு கிளம்பிட வேண்டியதான். திருமண தெரியுமா? என்ன போலீஸ் பார்த்து ஐ ஒய்யுங்க இஸ்ங்கிறதுல நீங்க டஸ்ட் வந்துட்டீங்க சார். அதுக்காண்டி நான் உங்களை கேள்வி பண்ணி நடத்துமா? என்ன சார் நீங்க? சரி, இந்த வண்டி ஓனர் யாரு? வண்டி ஓனரு காத்தா வர நான் தான் சார். வண்டியை உங்ககிட்ட தந்துட்டு போன அவன் யாரு? அவனை பாத்துட்டீங்களா? அவன் லேபர் சார். சென்னை சிட்டில உனக்கு எத்தனை வண்டி ஓடுது? எத்தனை வண்டி ஓடும்? அநேகமா இது ஒண்ணுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. என்னடா டவுட்? இல்ல சார், இது ஒண்ணுதான் ஓடுது. இன்னும் டெவலப் பண்ணி நிறைய வண்டி வாங்கலாம் இருக்கேன் சார். உன் பேர் என்ன? என் பேரு கரும்சாமி சார். சாட்டா கூப்பிட்டா கரும்பு சார். இன்னும் சாட்டா கூப்பிட்டா? இன்னும் சாட்டா கூப்பிட்டா கா சார். இன்னும் சாட்டா கூப்பிட்டா? இன்னும் சாட்டா கூப்பிட்டா ஒண்ணுமே இல்ல. ஏன் சார் பூரா பேரும் கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கிறீங்க சார்? இங்க பாருங்க, ஐஸ்கிரீம் வேணும்னா கேளுங்க, ஆளுக்கு ஒன்று வாங்கி அப்பிட்டு போங்க. அதுக்காண்டி தேவையில்லாம இதுக்கெல்லாம் போய் ரவுண்ட் அப் பண்ணாங்க சார். அசிங்கமா இருக்கு. அசிங்கமா இருக்கா? சரி, ஒரிஜினல் சரக்கா? ஒரிஜினல் சரக்கா சார்? யாரை பார்த்து என்ன வார்த்தை கேக்குறீங்க சார்? பரம்பரை ஐஸ் விக்கிறவங்க பார்த்து என்ன கேள்வி கேக்குறீங்க? ஏன் ஐஸ் சாப்பிட்டு பார்த்து பேசுங்க சார். ஏதாவது சாப்பிட்டு பாருங்க சார். சாப்பிட்டு தேடி வேலை பாத்தீங்க சார். ஒரு வியாபாரியை பார்த்து அப்படிலாம் பொசுக்குன்னு வார்த்தை விடாதீங்க சார். கஷ்டமா இருக்கா இல்லையா? என்ன ஐஸ் சாப்பிட்டு காலுங்க எல்லாம் கதகளி ஆடுது சார். சார் என்ன எல்லாம் பொடிச்சு பொத்து பொத்துன்னு வந்துருச்சு? உண்மையிலேயே கருப்பசாமி நீதாயா என்னை எப்படி காப்பாத்திருக்க தெரியுமா? காப்பாத்திருக்கா சொன்னா உனக்கு புரியாது. விட்டுரு. சரி விட்டுறேன். என்கிட்ட வாங்கின படத்தை வட்டி மூலமா குடும்பம் இரு தாரேன். ஆனா இந்த வட்டி குடுற வேலையை இன்னையோட விட்டுறணும். இனிமேல எங்கிட்ட வருது அதான் பூராத்தி விட்டாச்சே. அந்த தொழிலுக்கு ஒத்து வராது. ஓ அப்படியா? ஏன்னா உனக்கு பிஞ்சு மூஞ்சி பஞ்சு பாடி. என்ன அன்னைக்கு பிஞ்சு மூஞ்சினா நீங்க எக்ஸ்ட்ரா ஒன்னு போட்டு பிதிய கிளப்புற. அப்ப என்ன ஏமாலினே கன்ஃபார்ம் பண்ணிட்டியா? ஏமாலியா நீயா? எந்த மாதிரி தில்லான வேலைய பாத்துருக்கிற கில்லியா நீ? கில்லியா? கருப்பு, உன் பேஸ் கட்டுக்கு எந்த வேலை செட் ஆகுதோ அந்த வேலையை செய். அதெல்லாம் நான் எப்படிப்பா கண்டுபிடிச்சேன்? அதெல்லாம் நீயே கண்டுபிடிச்சுக்கணும். இந்த 10,000 கொடுத்ததுக்கு 50,000 திருப்பி தரேன். 50,000? ஹாய் பொம்மை. இத பாரியா, ஒரு குழந்தை உன்னை பார்த்து பொம்மைன்னு சொல்லுது. யோ, நீ குழந்தைங்களுக்கு பிடிச்ச பீசியா? அப்படியா? குழந்தை வாக்கு பழிக்கும். இத வச்சு பொம்மை வியாபாரம் பண்ணு. வருஷமா கட்டி பிடிக்கிற போல தோணுதியா? முட்டுது. சிட்டில தான் பெரிய கடை. தம்பி ஓனர் நல்லா இருக்கா? இந்த வாஷிங் மிஷின் ஐட்டம்லாம் எங்க ஃப்ளோர்ல இருக்கு? 5வது ஃப்ளோர்லயா? வா லிஃப்ட்ல போவா. ரோகிணி, இப்படி போல்டான நிலையிலையும் இப்படி கோல்டு மாதிரி உன்னை கட்டி வச்சிருக்காங்களே, ஓ வம்சத்துக்கே நான் தலை வணங்குறேம்மா. அதெல்லாம் இருக்கட்டும் மாமா. சாரி வாங்கி கொடுத்துருக்கீங்க. இந்த கடையில என்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்க போறீங்க? இந்த கடை ஓனரே எனக்கு ஃப்ரெண்டு தாம்மா. அவர்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்புறம் நீ வேணுங்கிறத கை நீட்டு அவ்வளவு எள்ளி வேன்ல போட்டு புறப்பட்டு போயிட்டே இருப்பா. அப்புறம் இங்க நிக்கப்படாது, காலம் கட்டு கிடக்கு. லிப்டுக்குள்ள போய் நில்லு. இந்த வந்துடுறேன். இன்னைக்கு டிவி பிரிட்ஜ் இதுல ஏதாச்சும் ஒரு சாம்பிள் வாங்கிட்டு போயிட வேண்டியதான். இந்த நான் முன்னால
அச்சோ நம்ம போறதுல ஒரு லேடிஸ் முந்திருச்சே. நம்ம சேர்ந்து போறது நாகரிகம் இல்ல. போய் விட்டு தொட்டு நம்ம தனியா போவோம். தயவு செய்து உள்ளே வந்தவுடன் கதவை மூடவும். தயவு செய்து உள்ளே வந்தவுடன் கதவை மூடணுமா? என்னடா இது? யாரு இந்த அம்மாதானா? வேற எதுவும் பிரம்மையா? தயவு செய்து உள்ளே வந்தவுடன் கதவை மூடவும். மறுபடியும் உள்ள வந்து கதவை மூட சொல்ற மாதிரி இருக்கு. இவங்க தானா? ஆளை பார்த்தா பேமிலிமா இருக்காங்க. இவ்வளவு ஓப்பனாவா கூப்பிடுவாங்க? தயவு செய்து உள்ளே வந்தவுடன் கதவை மூடவும். மறுபடியும் கூப்பிடுறாங்களே. சிரிக்குது. அடாடாடா, மெட்ராஸ்ல இந்த கேப்ல இதெல்லாம் நடக்குதா? ரூம்பே போட வராம போல் இருக்கே. தயவு செய்து மாடசாமி, இன்னும் நீ மறுபடியாவே நினைக்கிறேன்னா உன்னை குலக்கட்டே நினைச்சிருவாடா. வலியக்க வந்த வாழைப்பழத்தை தோலோட நசுக்குன்னு முழுங்கு. இன்னைக்கு சாம்பிள் பார்க்காத, புல் பச்சஸே பண்ணிரு. நல்ல பிள்ளையா இருக்காளே, எதுக்கு ஒரு தடவை கேட்டுக்கிறோம். ஐயோ கூப்பிட்டுட்டே இருக்காளே. எக்ஸ்கியூஸ் மீ, வரவா? வாங்க. வர சொல்லிட்டா, வர சொல்லிட்டா. முதல்ல கதவு முடியும். ரோகிணி, ரோகிணி. பொண்டாட்டியா? உள்ள ஒரு பொம்பளை நிக்கிறான்னு மரியாதை வந்து வெளியே தான் என்ன அவளா தான் உள்ள வந்து கதவு முடுங்க கதவு முடுங்க கதவு முடுங்கன்னா ஒரு ஆம்பளை எவ்வளவு நேரம் தான் பொறுப்பா? ஒரு தடவைக்கு 4 தடவை யோசனை பண்ணி தான் கோதால குதிச்சேன். பழிய ஏமல போடுறாங்க. நீ தாமா கூப்பிட்ட? இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஐயோ ஐயோ, ரெக்கார்ட் பண்ண வாய்ஸ் கேட்டு ரேப் பண்ணியா? டேப் ரெக்கார்ட் சவுண்டா? ஐயோ, அவசரப்பட்டு பாஞ்சிட்டனே. புது பொண்டாட்டிக்கு gift வாங்கி கொடுத்தா உங்க கடைக்கு கூட்டி வந்தாங்க. உங்க கடையில இருக்கிற லிஃப்ட்டுக்குள்ளேயே இவளை கண்டம் பண்ணிட்டாங்க. ஆமா சொல்ல கிளம்பி சவுண்டா வைக்க. ஒழுங்கா போடுறா. பசங்க விளையாடிட்டு இருக்க குறுக்கால வர மாடே மாடே. நாஸ்தி ஆயிடு. பெரிய சச்சின் அவரு. பாலா போடுறா. வா. அந்த ஆள்வால பந்து அடிச்சா மாட்டனா போந்துருவாங்க. ஓடில. டேய், பந்த கொண்டு வந்து எதுக்குள்ள வர்ற? என்ன விளையாட்டு? என்னடா விளையாட்டு? என்ன விளையாட்டு? நான் பந்து எறியும்போது நீ என்னத்துக்கு கொட்டாய் விட்ட? எது? பின்ன என்ன பட்ட பக்கல வாய பால் கொல்லிட்டு வந்தினா பந்து உள்ள போவோம். பாரு எங்க போவோம்? டேய், என்ன என்ன ரொம்ப திமிரா பேசுற? ஏய், இதோட போய்டினா உனக்கு நல்லது. இல்லைன்னா என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? அப்பால ஓயிஸ்டா. என்னடா என்ன ஓயிஸ்டா? மூக்க பிச்சு விடுற ஆஸ்கல். முளச்சி இலவடல பேச்சு. என்னண்டே வா? பாப்பா என்ன வெயிலு போட எடுத்துக்கன்னு சொன்னேன். என்னம்மா ஏன் கத்துறீங்க? ஏன் அடிக்கிறீங்க? ஏன் அடிக்கிறீங்க? உனக்கு என்ன திமிரு இருந்தா அட்டி டைம்ல 2 பேர் பின்னாடி தட்டுவேன். நான் தட்டனா? என்ன உங்களுக்கு வேற ஆள் கிடைக்கலையா? போட்டேன்னா மூஞ்சி முகல எகிரிடும். ஜாக்கிரதை. அலையறானுங்க. நான் எப்ப தட்டனே இவங்கள? டேய், இது ஓ வேலை தானா? ஆமா. எப்படி நம்ம ஸ்பாட் பனிஷ்மென்ட்? ஸ்பாட் பனிஷ்மென்ட்டா? டேய், என்னடா? இப்போ அடங்க. இதுக்கு அப்புறமும் கைய நீட்னே. என்னடா செய்வே? டேய், என்ன செய்வே? பாரு வந்து குத்த. ஐயே டடா, இது மாதிரி ஐட்டம் நிறைய இருக்கு. தாங்க மாட்டேன். டேய், என்னடா அப்பத இருந்து மறந்துக்கிட்டு இருக்க? என்னடா செய்வே? என்ன செய்வே? இந்த கல்ல கேட்ச் பண்ணு. கேட்ச் பண்ணியாச்சே? இப்ப பாரு. என்னடா என்ன பண்ண போற? டேய். ஏய், யாரா கண்ணாடி உடைச்சது? எது? டிஎஸ்பி வீட்லயே கல் எடுத்து அடிக்கறியா? சத்தியம் பண்ணால சார். கான்ஸ்டபிள், அவனை என்கவுண்டர் பண்ணியா? எது என்கவுண்டரா? உன்னை அப்புறமா வச்சுக்கிறடா. இருடா. டேட் ஹவுஸ்ல போடா, சுற்ற போறாங்க. ஐயா, சத்தியம் பண்ணாலங்க ஐயா. எரியாத கல்லுக்கு என்கவுண்டரா? பயமுள்ள இந்த வயசுல எவ்வளவு பயிற்சி எடுத்து அனுப்பி விடுதியா? நான் என்ன பண்ணுவேன்? ஆட்டையை போட்டு வேண்டியா இன்னைக்கு? இந்த பொம்மை ரொம்ப நல்லா இருக்கே. இது போகும்போது தூக்கிட்டு போயிடுவோம்.
அயோக்கிய பயல பொம்மையா உட்காந்து ஒரு வித்தியாசமா வியாபாரம் பண்ணலாம் பார்த்தா அந்த கேப்ல பூரானையா. ச்சே, எவ்வளவு விழிப்புணர்வா இருக்க வேண்டியதா இருக்கு. பேசாம எல்லாத்தையும் கூவி கூவி வித்துற வேண்டியதா. சே, நல்ல வேலை இந்த கார் ரெண்டு இங்க நிக்கிறது நம்ம பொம்மை வைக்கிறதுக்கு தோதா போச்சு. இந்த கார்காரங்க போய் மணிக்கணக்கா ஷாப்பிங் பண்ணிட்டு வரக்குள்ள இந்த பொம்மையை பூரா கார்ல கவச்சியா வச்சு காசாக்கிட்டு ஓடிட வேண்டியதான். வாங்க சார் யானை பொம்மை, பூனை பொம்மை, நாய் பொம்மை, பேய் பொம்மை, மான் பொம்மை, மீன் பொம்மை, எலி பொம்மை, புலி பொம்மை, மத்த எல்லா பொம்மையும் இங்க மொத்தமா வாங்கலாம் சார். வாங்க சார் வாங்குங்கோ. வகை வகையா பொம்மைங்கோ, குறைச்ச விலைக்கு தாரங்கோ, நினைச்ச பொம்மை வாங்குங்கோ, சிட்டு போல பிள்ளைங்கோ, சிரிச்சு விளையாட வாங்குங்கோ, குட்டி மோதி கொள்ளாம முன்னே வந்து வாங்குங்கோ. கூட்டமாக வாருங்கோ, குழந்தைகளோட வாருங்கோ. வாங்க எல்லாரும் வாங்க. ஆஹா, என் பிசினஸ் பிக்கப் ஆயிருச்சியா. என்ன பொம்மையோட போயிட்டு இருக்கேன். என்ன இவனு வண்டி எடுக்கிறா. பொம்மையை கொடுத்துட்டு போங்கடா. பாவியா. ஐயோ, அதை கொடுத்து 50,000 போயிருக்கு. உங்களை கையெடுத்து கும்பிடுறா அந்த பொம்மையை. சண்டாளுகளா, எந்த தொழில் பண்ணாலும் இடைஞ்சல் பண்றதுக்குன்னே ஒரு குரூப் அழைகிறாங்களே. நில்லுடா. ஐயோ, ஆளுக்கு ஒரு திசையில போறாங்களே. நான் இவனை பிடிப்பனா அவனை பிடிப்பனா.